சாய்ராம். நம்ம மனசில் ஒரு விஷயம் நினச்சிருந்தோம் அப்படின்னா அந்த விஷயத்தை பாபா ஏதாவது ஒரு ரூபத்தில் நிறைவேற்றி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் இல்லையா. அந்த மாதிரி தான் 2016 வருஷம் நாங்கள் ஷிரடி போயிருந்தப்போ அப்போ பார்த்திங்கன்னா தீர்த்தம்லாம் காலையில் சீக்கிரமே கொடுத்துருவாங்க. அப்போ தீர்த்தம் வாங்குறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். ஆனால் எங்களுக்கு அந்த நேரத்தில் தீர்த்தம் கிடைக்கல. வெண்ணெய் பிரசாதமும் பாபாவுக்கு நெய்வேத்தியமாக வச்ச கேசரி பிரசாதம் தான் கொடுத்தாங்க. நாங்கள் ரொம்ப மனசால் கஷ்டப்பட்டோம். ஆகா பாபா இவ்வளோ தூரம் வந்துட்டு தீர்த்தம் எங்களுக்கு கிடைக்கலையே பாபா அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட மனசால் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த நேரத்தில் சமாதி மந்திர்லேருந்து இவங்களை பார்த்தோம். இவங்க பார்த்திங்கன்னா சாய்பாபாவுக்கு வழக்கமாக சுடுதண்ணி கொண்டாந்து கொடுக்குற குடும்பம். இவங்க கிட்டேருந்து வர்ற சுடுதண்ணியை தான் பாபாவுக்கு முதல்ல அபிஷேகம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. அவங்கள பார்த்த உடனே அவங்கக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு மனசில் தோணுச்சு. அவங்கக்கிட்ட உடனே போய் நாங்கள் கேட்டோம், ஐயா கொஞ்சம் தீர்த்தம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க உடனே சொன்னாங்க, நீங்கள் என்னோடய ஹோட்டலுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களோட ஹோட்டல் பார்த்திங்கன்னா ஷிரடியில் சுவாமி மெட்ராஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அவங்களோட ஹோட்டலுக்கு வர சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அவங்க ஹோட்டலுக்கு போயிட்டு கையில் தான் தீர்த்தம் கேட்டோம். ஆனால் அவங்க ஒரு பாட்டில் ஃபுல்லாக எங்களுக்கு தீர்த்தம் கொடுத்து சந்தனம் வச்சு எங்களுக்கு ப்ளஸ் பண்ணி விட்டாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா மனசில் பாபா கிட்ட பாபா தீர்த்தம் கிடைக்கலையே அப்படின்னு நினச்ச நேரத்தில் இந்த சாய்ராம் அங்கே பார்த்து அவங்க மூலிமா எங்களுக்கு பாபா அபிஷேக தீர்த்தத்தை கொடுத்தாங்க. நம்ம மனசில் என்ன நினச்சிருந்தாலும் பாபா அதை எப்படியாவது நிறைவேற்றி தருவாங்க சாய்ராம். ஆனால் நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும். சாய்ராம்.